கடந்த 10 வருஷத்துல தங்கத்தோட விலை 255% அதிகரிச்சிருக்கு. அது எப்படின்னு நான் ஒரு காலம் போடுறேன், அதை பாருங்க. 1965ல ரூ. 71.75, 1975ல ரூ. 540, 1985ல ரூ. 2130, 1995ல ரூ. 4680, 2005ல ரூ. 7000, 2015ல ரூ. 26,343, 2025ல அதாவது இப்போ ரூ. 93,770. இது எல்லாம் 24 கேரட்டு 10 கிராம் தங்கத்தோட விலை. ஏன் இவ்வளோ அதிகரிச்சிது? அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் மேலே போச்சுன்னா தங்கத்தோட விலை கீழே போகும், ஸ்டாக் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா தங்கத்தோட விலை மேலே போகும். ஏன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே கிராஸ் ஆச்சுன்னா அதில் இருக்கிற பணம் எல்லாம் மைனஸ் ஆகுது, அதை எதுலையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதை ரெண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைப்பாங்க. சப்போஸ் அதுலேருந்து எடுத்த கேஷ் அப்படி நம்ம கையிலே வச்சுருந்தோம், அது வெறும் பணம் தான், வெறும் பேப்பர் தான். அது ரெண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. ஒன்று ரியல் எஸ்டேட்டு, இன்னொன்று கோல்டு. ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதை நம்ம கேஷாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். அதே நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா சீக்கிரம் நம்ம கேஷாக மாற்றிக்கலாம், நம்ம தேவைப்படுறப்ப வச்சு எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண நினைப்பாங்க. அதனால தான் எல்லோரும் அந்த கோல்டு நோக்கி போகிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ தங்கத்தோட விலை அதிகரித்ததுக்கு என்ன காரணம்? ரெண்டே விஷயந்தான். ஒன்று டிமாண்ட், இன்னொன்று சப்ளை. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு தங்கம் வேணுங்கிற ஒரு பல்காக ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உடனே பீரோலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்களா? இல்லை தங்க சுரங்கத்தை சுரண்டி கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் சாத்தியமற்றது. தங்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப ப்ராசஸ் அதிகம். அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட தங்கம் இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் சப்ளை அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிறனால தான் நம்மகிட்ட தங்கம் இவ்வளோ தான் இருக்குங்கிறப்ப அதை வாங்குறது நிறைய பேருக்கு இருக்கிறனால தான் அதோட விலை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னும் சில நாளில் என்னன்னா, தங்கம் எவ்வளோ இருக்குது அந்த நாட்டில்ங்கிறத பொறுத்து தான் அந்த நாடு எவ்வளோ செல்வமற்றதாக இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயிப்பாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன கேட்க வரீங்கன்னா, அதெல்லாம் போகட்டும், இதுக்கு முன்னாடி தங்கம் விலை ஏறினதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் மட்டும் எதுக்கு ரொம்ப அதிகமாச்சு, நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு விலை அதிகமாச்சுன்னு தானே கேட்குறீங்க? அதுக்கு காரணம், இப்போ ரீசெண்டாக உக்ரைன் வார் நடந்ததில்ல, அந்த வாரில் என்ன ஆச்சுன்னா, அவங்ககிட்ட இருந்த ரிசர்வ், அதாவது பணமாக இருந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பேப்பராக இருந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா தங்கமாக மாற்றணும்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் அவங்ககிட்ட இருக்க ரிசர்வ், அதாவது பணத்தை வச்சு இன்னும் தங்கத்தை வாங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க தங்கத்தை வாங்கினது இல்லாமல் நம்ம ட்ரம்ப் என்னாரு பதவிக்கு வந்ததுக்கப்புறமா சைனா அவங்ககிட்ட இருக்கிற ரிசர்வ் எல்லாத்தையும் கோல்டாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லா நாடுகளும் கோல்டு மேலேயே குறியாக இருந்தனால தான் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தங்கத்தோட விலை இவ்வளோ அதிகரிச்சிருக்கு. இதுலேருந்து நான் சொல்ல வரேன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு என்றைக்கும் நம்ம வேஸ்ட் ஆகாது. நம்ம போடுறதை விட இன்னும் கொஞ்சம் டபுளாக தான் நம்ம எடுப்போம். அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அது என்றைக்கும் நம்மகிட்ட வேஸ்ட் ஆகாது. அதை நம்ம கேஷாக வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது இந்த கேஷ். அதே ஒரு தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலா, இது உங்கள் நல்ல தம்பி சேனல். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.